நான் காதல் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப வசமா எல்லா ஆதாரத்தோடையும் சுந்தரி தான் இவ்வளவு வேலையும் பண்ணுது. ஆரம்பத்துல இருந்தே இப்ப வரைக்கும் சுந்தரி அணுவையும் ஆகாசையும் பிரிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சாட்சியோட அபி நிரூபிச்சிட்டாங்க. இப்ப வசமா வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் சுந்தரி மாட்டிக்கிட்டாங்க. சுந்தரி வேற எதையுமே சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சுந்தரியோட அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறதா. நேரா போயிட்டு ராகவ் காலில் தான் விழுவுறாங்க. ராகவும் பாத்தீங்கன்னா, நீங்க செஞ்ச காரியத்துக்கெல்லாம் என்னால உங்களை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல. உடனே சுந்தரி இருந்துகிட்டு, நான் என் பையனை ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்காகத்தான் நான் இவ்வளவும் பண்ணினேன். என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நியாயப்படுத்தி பாக்குறாங்க. ஆனா அதை யாருமே ஏத்துக்கவே இல்லை. சோ அவங்க அத்தை கிட்ட, அதாவது பாத்தீங்கன்னா பாட்டிக்கிட்டையும் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு பாக்குறாங்க. அவங்களும் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுந்தரி கதறி பாக்குறாங்க. யாருமே பாத்தீங்கன்னா சுந்தரி கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட யாருமே பேசவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம ஆகாசம் அணுவும் இவங்க இருக்கிற வீட்டுல இதுக்கப்புறம் நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப சுந்தரி இருந்துகிட்டு, நான் பண்ண தப்புக்கு நீ எதுக்குடா வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு கேட்க, உடனே ஆகாஷோட அப்பா, அப்படின்னா நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சுந்தரியோட கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு வீட்டை வெளியில தள்ளி விட்டு கதவை சாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தரி நேரா யார் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அங்க இருக்கிற அம்மா சுந்தரிய வச்சு செய்யு செய்யறாங்க. காசு விற்கிற வேலைக்கு உனக்கெல்லாம் எதுக்கு 2 கேரட்டு, 1 கேரட்டை போட்டே வை. அது மட்டும் இல்ல, நீ இங்க இருக்கிற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் அப்படி இப்படின்னு சுந்தரிய அந்த வீட்டுல வேலைக்காரியாவே மாத்துறாங்க அங்க இருக்கிற அம்மா. ஸோ சுந்தரியால அதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.